கர்த்தருடைய வார்த்தைகளை உங்க பிள்ளைகளுக்குள்ள விதைங்க. இன்னைக்கு ஏதேதோ காரியங்களை பெற்றவர்கள் நம்ம பிள்ளைகள்கிட்ட பேசுறாங்க. ஒரு பெண் திருமணமாய் வந்தபோது சில கசப்பான காரியங்கள் அந்த பெண்ணுக்கு நடந்திருக்கலாம். அதை நம்ம குழந்தைகள்கிட்ட விதைக்க கூடாது. நான் வரும்போது உங்க பாட்டி என்ன பண்ணாங்க தெரியுமா, உங்க தாத்தா என்ன பண்ணாங்க தெரியுமா, உங்க மாமா என்ன சொன்னாரு தெரியுமா, இது பெரும்பாலான குடும்பங்கள்ல நடக்குதா. அந்த குழந்தைங்க பெருசாகி வளரும்போது அவங்க மட்டும் வளர்றதில்ல, அவங்க இருதயத்தில் விதைக்கப்பட்ட கசப்போடு சேர்ந்து வளர்றாங்க. அதனால தான் ஆதி காலத்தில் இருந்த அந்த குடும்ப உறவுகளுக்குள்ளே இருந்த அன்பு இன்றைய காலகட்டங்களில் இருக்கிறதில்ல. அந்த காலகட்டங்களில் சொந்த பந்தம், ஒருத்தர் குடும்பம் விழுந்துட்டா ஒருத்தர் தூக்கி விடுவாங்க. பொதுவாக அண்ணன் குடும்பம் சரியாக வாழலை அல்லது தம்பி குடும்பத்தில் பிள்ளைங்க சரியாக படிக்க வைக்க முடியலன்னா அந்த அண்ணன் குடும்பமே பொறுப்பெடுத்துக்குவான். காலேஜ் படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து திருமணமே பண்ணி வச்சுருவாங்க. அந்த காலகட்டங்களில் அந்த அன்பு இருந்துச்சு, அரவணைப்பு இருந்துச்சு. பெரியப்பா சித்தப்பா மாமன்னா மதிப்பாங்க, ஒரு பயத்தோட பார்ப்பாங்க. ஆனால் இன்னைக்கு பிள்ளைங்க கேட்குறாங்க, நீங்கள் யார், எனக்கு பெரியப்பாவா சித்தப்பாவா எனக்கு தெரியாது. தேவஜனி, அந்த காலகட்டங்களில் இருக்கிற அன்பு இன்னைக்கு குறைஞ்சு போனதுக்கு காரணம் கசப்புகளை நம்ம பிள்ளைகளுடைய இருதயத்தில் விதைக்கக்கூடாது. அதுக்கு மாறா கர்த்தரை குறித்து பேசுங்க. உங்கள் வாழ்க்கை மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஒளிவ மர கன்றுகளை போல உங்கள் பிள்ளைகளை தேவன் உயர்த்தி ஆசீர்வதிப்பார்.